ஜெபித்த ஜெபம் பாபிலோன் தேசத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தானியேல் 3 நேரம் ஜெபிப்பாரு. நம்ம எத்தனை வேளை ஜெபிக்க போறோம்? சிலர் காலையில ஜெபிப்பாங்க, அதே லாஸ்ட். சில பேர் நைட்டு மட்டும் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு தூங்குவாங்க. அமெரிக்கால ஒரு மனிதர் இப்போ ரீசெண்டா இறந்து போனாரு, சார்லி கிர்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் 10 வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா அடுத்த பிரசிடென்டா ஆகக்கூடிய தகுதி 100க்கு 100 உள்ளவர் அவர். இன்னைக்கு அந்த மனுஷனை இழந்துட்டு நிக்கிறோம். நம்ம இப்ப இருக்கிற பாஸ்டர்மார்கள் ஒரு அவங்க உட்காந்து காலை நீட்டுற இடத்துல ஒரு நல்ல ஏசியா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிற பாஸ்டர்மார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த மனிதர் எங்க போனாலும் ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அவர் ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அந்த மனிதன் 31 வயதுலயே இத்தனை மனுஷங்களை சம்பாதிச்சு, இத்தனை மனுஷன் உலகம் முழுக்க எல்லாரோட உறவை சம்பாதிச்சு வச்சுட்டு எல்லாரோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னுமே அவர் உடல் மண்ணுக்கு போயிருக்கலாம், அவரோட உயிர் எல்லாரோட இதயத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அவர் பேசினது எதுக்காக அப்படின்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஓரின சேர்க்கையை பத்தி. அவர் தெள்ள தெளிவா ஓபன் டாக்கா பப்ளிக்ல, காலேஜ் பிளேஸ்ல எல்லா இதுக்கும் தடை பண்ணணும்னு சொல்லி அவர் ஓபன் டாக்கா பேசினதுனால இன்னைக்கு ரத்த சாட்சியா மறித்து இருக்கிறாரு. உலகம் முழுக்க பேசும் விதமா இப்ப தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸ் அவரை பத்தி பேசியிருக்கிறாங்க. அவரை பத்தி பேசணும்னு சொல்லி இவங்களுக்கு அவசியம் இல்லாட்டியும் அந்த மனிதரை குறிச்சு எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம் நமக்கோசரம் சமீபித்து இருக்கிறது. நம்மளும் மனம் திரும்பணும். அநேகருக்காக, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். தானியேலை குறிச்சு பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷம். தானியேல் அந்த மக்களுக்காக தானியேல் மாறல. அந்த தானியேலோட ஜெபத்தின் நிமித்தம் அந்த ஊரு, அந்த மக்கள், அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு உங்க குடும்பத்தையும், உங்களையும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும், உங்க கிராமத்தையும், உங்க ஊரையும் ரட்சிக்கணும். அதுக்கு நீங்க எழும்பி பிரகாசித்து ஜெபிக்க வேண்டும். நம் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.